Dear students, உங்களுக்கு LCM by prime factorization method கன்ஃபியூஸ் ஆகாமல் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஒரு சின்ன ட்ரிக்கும் ஒன்று சொல்கிறேன் நான். அந்த ட்ரிக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எந்த விதமான ஃபால்ட் இல்லாமல் LCM by prime factorization மெத்தட் ஈஸியாக போடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இதில் ஒரு 4 சம் எக்ஸாம்பிளோட போட்டிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதேமாதிரி ஸ்டெப்ஸ் 3 ஸ்டெப்ஸ். என்ன 3 ஸ்டெப்ஸ்னால், ஸ்டெப் 1 ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிடணும். ஸ்டெப் 2 டேக் ஹையஸ்ட் பவர். இது ஒரு ட்ரிக்குங்க. 3வது ட்ரிக்கு இருக்குது. 3 அப்புறம் அந்த ஹையஸ்ட் பவர் எடுக்குன்னா அதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடணும். அதுதான் எல்சிஎம். இப்போ வீடியோக்குள்ளே போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சம் 12 and 18. இப்போ 12 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாங்களா? பண்ணுவோம். 12 2 ஆல் டிவைட் பண்ணுறோம். 2 6 are 12. அகைன் 2 ஆல் டிவைட் பண்ணுறோம். 2 3s are 6. தென் 3 ஆல் டிவைட் பண்ணுறோம். 3 1 is 3. இது எப்படி எழுதலாம்? 12 equal to 2 into 2 2 square multiplication of 3. ரெண்டாவது நம்பர் 18 என்ன பண்ணலாம்? 2 ஆல் டிவைட் பண்ணுவோம். சேம் 2 9s are 18. தென் 9 2 ஆல் டிவைட் பண்ண ரிமைண்டர் வரும். அதனால் 3 ஆல் டிவைட் பண்ணுவோம். 3 3s are 9. அகைன் 3 ஆல் டிவைட் பண்ணோம். 3 1 is 3. இப்போ 18 எப்படி எழுதலாம்? 18 equal to 2 multiplication of 3 square. ஸ்டெப் 1 முடிஞ்சிச்சிங்களா? ஸ்டெப் 2 LCM equal to highest power. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லீஸ்ட் காமன் மல்டிபிள்னா ஹையஸ்ட் பவர். ஸோ 2 2 காமனாக இருக்குங்களா? இது ரெண்டில் ஹையஸ்ட் பவர் எது? 2 ஸ்கொயர். 3 3 காமனாக இருக்கா? இதில் எது ஹையஸ்ட் பவர்? 3 ஸ்கொயர். இதாங்க எல்சிஎம். சிம்பிள். 2 2s are 4. 3 3s are 9. That is equal to 9 4s are 36. ஈஸியாக புரியுதுங்களா? புரியும் நம்புகிறேன். ரெண்டாவது சம் போடலாம். ரெண்டாவது சம் 8 and 20. 8 and 20. இதுக்கு என்ன பண்ணலாம்? ஸ்டெப் 1 என்ன நான் சொல்லியிருக்கேன்? ஸ்டெப் 1 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். 8 2 4s are 8. அகைன் 2 2 2s are 4. அகைன் 2 2 1 is 2. ஸோ 8 எப்படி எழுதலாம்? 2 to the power of 3 or 2 cube அப்படின்னு எழுதலாம். 20 எப்படி நம்ம பண்ணலாம்? 2 10s are 20. Again 2 5s are 10. Again 5 1 is 5. ஸோ 20 எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். 2 ஸ்கொயர் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 5. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் முடிச்சிட்டோங்களா? முடிச்சாச்சு. ரெண்டாவது என்ன பண்ணணும்? டேக் ஹையஸ்ட் பவர். LCM equal to ஹையஸ்ட் பவர். ஸோ 2 கியூபும் 2 ஸ்கொயரும் காமன். இப்போ இதோட ஹையஸ்ட் பவர் என்னங்க? 2 கியூப். ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 5 காமனே இல்லை. இதில் தான் 10th பப்ளிக்கில் இருக்கிற அத்தனை பேருமே 8th 9th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தப்பு பண்ணுறது. இங்கே 5 இருக்கே, எடுத்து எழுதுறதா வேணாமா, எடுத்து எழுத வேணாமா, கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்காங்க. இதில் தான் நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். இந்த 5 5 to the power of 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இங்கே 5 இங்கே மட்டும்தானே இருக்குது. இங்கே நம்ம 5 இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அப்போ எப்படி 5 இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும்? மாறிடும் இல்லை? ஓகே, மாறாத இருக்கிறதுக்கு 5 to the power of 0. 5 to the power of 0 கொடுத்தா என்னோடய வேல்யூ என்ன தெரியுங்களா? 1. 2 cube multiplication of 1 equal to 2 cube தான். புரியுதுங்களா உங்களுக்கு? எனி நம்பர் டு த பவர் ஆஃப் 0 இஸ் த சேம் நம்பர். எந்த நம்பரை 0 பவராக வந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடியது 1 தான். சேம் நம்பர் நான் தப்பாக சொல்லிட்டேன், 1 தான். அதோட ஆன்சர் என்ன வரும்? 1. புரியுதுங்களா? ஸோ 5ம் 5ம் இப்போ காமனாக வந்துருச்சா? இதில் ஹையஸ்ட் பவர் என்ன? 5. அவ்வளோதான், கன்ஃபியூஸ் இல்லாமல் வந்துருச்சு. ஓகேங்களா? இதை தான் மெயினாக நான் ட்ரிக்குன்னு சொன்னது இது தான். புரியுதுங்களா? அதுக்காக உடனே இப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இன்னொரு சம் போட்டு பார்க்கலாம். அப்போ 2 கியூப் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 5ஓட ஆன்சர் என்ன? 2 கியூப் 8. 2 2s are 4. 4 2s are 8.
மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 5 ஈக்குவல் டு 40. இதுதான் வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 8 and 20. புரியுதுங்களா? ஈஸியாக புரியும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது மூணாவது சம். மூணாவது சம் 15 and 25. 15, 25. ஃபஸ்ட்டு 15 ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிடலாம். 15 இது 5ஆல் மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும். 5 3s are 15. அகைன் 3 1 is 3. ஸோ 15 எப்படி எழுதலாம்? 5 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 3 தென் 25. 25 5ஆல் டிவைட் பண்ணலாம். 5 5s are 25. அகைன் 5 1 is 5. ஓகேங்களா? அப்போ 25 எப்படி எழுதலாம்? ஸோ 5 ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? எல்சிஎம் ஈக்குவல் டு ஹையஸ்ட் பவர் லீஸ்ட் காமன் மல்டிபிள்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஹையஸ்ட் அப்படி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 5ம் 5ம் காமன். இதில் ஹையஸ்ட் பவர் எது? 5 ஸ்கொயர். இது 5 to the power of 1, இது 3 to the power of 1. அப்போ 5 ஸ்கொயர். ஸோ 3க்கு காமன் இல்லையே, இதில் தான் நம்ம ட்ரிக்கு சொல்கிறோம். என்ன ட்ரிக்கு? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 3 to the power of 0. எந்த நம்பருக்கும் 0 வந்து பவராக வந்ததுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன? 1. சரிங்களா? இந்த 1ஆல் தான் இப்போ மல்டிப்ளை பண்ணுறதா நம்ம வந்து அக்கௌண்ட் பண்ணிக்கணும். ஸோ 3 to the power of 1, 3 to the power of 0. இதில் எது ஹையஸ்ட் பவர்? 3 to the power of 1. அவ்வளோதான் எல்சிஎம். மூணாவது ஸ்டெப் என்ன? இதை மல்டிப்ளை பண்ணணும். தட்ஸ் ஆல். 5 5s are 25 and 3 that is equal to 75. ஓகேங்களா? ஃபோர்த்து பார்க்கலாம். ஃபோர்த் இந்த மாதிரி வேரியபிள்ஸ் இருக்கிறது பாருங்கள். இது வந்து 10th சிபிஎஸ்சியில் வருது, 9th 10th மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்டு சிலபஸ்லலாம் வருது. இதை பார்த்துக்குவாங்க. பிக்யூ கியூ ஸ்கொயர் R5 ஈக்குவல் டு பி ஸ்கொயர் கியூ கியூப் ஆர் ஸ்கொயர். இதில் என்ன பண்ணலாம்? இது ஃபேக்டரைஸ்லாம் பண்ண தேவையில்ல. இது எல்சிஎம் ஈக்குவல் டு ஹையஸ்ட் பவர் இல்லைங்களா? எல்சிஎம் ஈக்குவல் டு ஹையஸ்ட் பவர் இல்லைங்களா? பிபி ஹையஸ்ட் பவர் என்ன? பிக்யூ. கியூ ஸ்கொயர் கியூ கியூப் ஹையஸ்ட் பவர் என்ன? கியூ கியூப். R5 ஆர் ஸ்கொயர் ஹையஸ்ட் பவர் என்ன? ஆர் டு த பவர் ஆஃப் 5. புரியுதுங்களா? ஹையஸ்ட் பவர் புரிஞ்சிருச்சிங்களா? ஈஸியாக புரியும் நான் நினைக்கிறேன். இது வந்து சிபிஎஸ்சியில் ரெகுலராக வருஷம் பப்ளிக்கில் கேட்டுகிட்டே இருக்கேன். 1 மார்க்கில் 2 மார்க்கில் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, உங்களுக்கு நல்லபடியாக புரியும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த மெத்தடு நல்லா புரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு இந்த விஎஸ் ஹோம் டியூஷன் சென்டரோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், ஆல்னு இருக்கும், அதையும் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் நடத்துகிறது புரியுதா என்னன்றது எனக்கு தெரியல. புரியும் நான் நம்புகிறேன். டியூஷன் சென்டருக்கும் புரியுதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக தான் எளிய தமிழை நடத்திட்டுருக்கேன். தமிழும் இங்கிலீஷும் கலந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்துருக்கேன். ஆனால் தமிழ்நாடு சுற்றி இருக்கிறதுனால தமிழில் நடத்திட்டுருக்கேன். புரிகிற மாதிரி நடத்திட்டுருக்கேன். ஸோ இது புரிஞ்சதுன்னா லைக், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் என்ன போட போகிறேன்னு தெரியுங்களா? நெக்ஸ்ட் வீடியோ வந்து எல்சிஎம் பை காமன் டிவிஷன் மெத்தட். அதுவும் உங்களுக்கு எளிமையாக புரிகிறபடி அழகாக சொல்லித்தருவோம். கவலைப்படாதீங்க. பை ஸ்டூடெண்ட்ஸ்.